வணக்கம். எனக்கு இது முதல் படம். பட்டதாரி படத்தோட இசை வெளியீட்டு விழா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன பேசுகிறதுனே தெரியல. ஏன்னா அந்த கதையை ரெடி பண்ணிக்கிட்டு தயாரிப்பு தேடி இருக்கல, யாரும் தயாரிப்பு முன் வரல. நிறையா இது யாருக்குமே அனலைஸ் ஆகலை அந்த ஸ்கிரிப்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸோட முக்கியமான சூழலில் உருவாக்கப்பட்ட இந்த கதைக்களம். அதுக்கப்புறம் இது படமாக எப்போ பண்ணுவோம் அப்படின்னு தெரியாமல் பண்ணுவோமா இல்லையா அப்படின்னு நான் குழப்பத்திலே இருந்த நேரம் அப்படி என்னோடய இயக்குனர் படம் பண்ணிக்கிறாங்க. அந்த படத்தில் நான் உதயகரனை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் கோடைமலை அப்படின்னு ஒரு படம் நடித்தாங்க. அந்த படம் நடிச்சிருக்கேன். நான் அவர் கூடவே தான் இருப்பேன். அது போல் போயிருந்தேன். போயிருக்கையில் அங்கே ஷூட்டிங் முடிஞ்சிட்டு சங்கரம் கோயிலில் அந்த கோயிலில் சாமி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே கைடு மாதிரி அந்த கோயிலோட நிகழ்ச்சிகளை சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு குறைஞ்சது ஒரு 15 பேர் போயிருப்போம். 15 பேரில் நானும் ஒரு ஆள் அதுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே சொல்லிக்கிட்டே இருக்கையில் ஒரு இடத்துல சொன்னாங்க, அந்த கருவறையில் இருக்கிற சாமிக்கு எதிர்த்தாப்பில் ஒரு ரவுண்டு வெங்கலத்தில் ஒரு இடம் இருக்குது. அதில் உட்காந்து என்ன வேண்டிக்கிறோமோ அது விரைவில் நடக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சார் என்ன செஞ்சாங்க, 15 பேர் இருக்க கூட்டத்தில் என்னை மட்டும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு போடா போய் உட்காந்து சீக்கிரம் படம் பண்ண வேண்டிய அப்படின்னு சொல்லி என்னை அங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. பட் நான் போய் இங்கே உட்காந்துட்டு படம் பண்ணணும்னு வேண்டுனதை விட நான் படம் பண்ண தகுதியானவன ஆயிட்டுன்றது எனக்கு குருநாதருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றத உணர்ந்து அந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே அதை கதையை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி அந்த ஆக்சிடெண்ட் ஆனது. அதுக்கப்புறம் 6 மந்த் ட்ரீட்மெண்ட்னால வீட்டிலே இருந்தேன். வீட்டில் இருக்கும்போது தான் நம்ம இந்த புக் ரீடு பண்ணுறது இந்த மாதிரியான வேலையிலேயே நம்ம மைண்ட் செலுத்துறதுனால அப்போ சும்மா 6 மந்த் எப்படி சும்மா இருக்கிறது, பேஷண்ட்டாக இருக்க எனக்கு விருப்பமே இல்லை. அதனால் அப்போ எழுத ஆரம்பித்தது தான் இந்த ஸ்கிரிப்ட். 2013 எழுத ஆரம்பித்தேன். எழுதிட்டு அதுக்கப்புறம் சாரோட படம் திருப்பி க்யூர் ஆகிட்டு படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அப்புறம் மிஸ்டர் தாமரச்செல்வன் அப்படின்றவங்களோட அழைப்பு வந்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. நாங்கள் அவங்க ஏற்கனவே எனக்கு தெரியும், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம் இருந்தது, ரொம்ப பரிச்சயம் இல்லை, ஆனால் தொடர்பில் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு படம் நல்லா இருக்கும் சங்கர், இப்போ பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சார் வரீங்க சார்னு சொன்னேன். அப்போ சென்னையில் வெள்ளம் போய் எல்லாம் ஊரை விட்டு சென்னையை விட்டு ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு இப்படி அழைப்பு வருது. அப்போ நான் சொன்னேன் சென்னையில் எங்கே சார் வரணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் செய்யாரது உங்களோட ஊர், அங்கே வந்துருங்க அப்படின்னாங்க. சரிட்டு அதுக்கப்புறம் நான் அங்கே போயிருந்தேன். அங்கே போய் மீட்டிங் போகும்போது தான் எனக்கு இளங்கோவன் சார் அவர்களை அறிமுகப்படுத்திட்டு சார் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போனது. ஃபஸ்ட்டு மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு 1 டே முடிச்சுட்டு அங்கேருந்து மதுரை கிளம்பிட்டு அப்படியே இங்கே சென்னை வரல, காஞ்சிபுரத்துலேருந்து அப்படியே மதுரை போயாச்சு. மதுரை போய்ட்டு அப்புறம் நான் திருப்பி இங்கே ஒர்க்கில் இருந்தேன். அப்போ 2 டேஸ் திருப்பி கூப்பிட்டு இந்த மாதிரி செகண்ட் மீட்டிங் வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது சரின்ட்டு சென்னை வந்துட்டோம். சென்னை வந்துட்டு அப்புறம் பேசினா எனக்கு எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்றது தெரியாது. பட்டு அவங்க சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஆஃபீஸ் பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. சென்னை ஃபுல்லாக மொழிங்கள் தண்ணி, எங்கே ஆஃபீஸ் பார்க்குறது, ஆஃபீஸ் பார்க்கணும்னா இங்கே வரணும்னா இங்கே வரவே முடியல. பட் இருந்தாலும் அப்புறம் அவங்க கூப்பிட்டு காமிச்சாங்க. ஸோ அவங்களோட ஓன் அப்பார்ட்மெண்ட், அது ஓன் பில்டிங்கு. அதில் சொல்ல வட்டி சரி ஓகே சார், சினிமா எங்கேருந்து பண்ண, நான் மதுரிலேருந்தே கூட ஆஃபீஸ் போட்டு பண்ணலாம், அப்படி படங்கள்லாம் பண்ணி ஹிட் கொடுத்துருக்கு, இங்கேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸ் போட்டு தான் வேலையை ஆரம்பித்தோம். பட்டு இவ்வளோ சீக்கிரமாக படத்தை முடித்ததுக்கு தயாரிப்பாளர் இளங்கோவன் சார் அவர்களுக்கு தான் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா 1 மாதம் தான் நான் ஆரம்பித்து இப்போ நாங்கள் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் எலெக்ஷன் டைம் கரெக்டாக மாட்டிக்கிட்டான். நான் கூட சொன்னேன் எலெக்ஷன் முடிக்கிட்டேன் சார், பெர்மிஷன் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் லேட்டாக கூட பண்ணுவோம் அப்படின்னு கூட சொன்னேன். அதெல்லாம் முடியவே முடியாது, நீங்கள் இமீடியட்டாக முடிச்சுருங்க, என்ன பிரச்சனையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொடுத்த அந்த உத்வேகம் இருக்குது பார்த்தீங்களா. அதில் தான் நாங்கள் நிறுத்தவே இல்லை, ஸ்டாப் பண்ணவே இல்லை. என்ன பிரச்சனைனாலும் போலீஸ் வரும், சண்டை வரும், அதுக்கும் ஷூட்டிங் இருக்கும் நடந்துகிட்டு இருக்கோம். அது மதுரையெல்லாம் போய் ரொம்ப சிரமப்பட்டோம். அதுக்கப்புறம் படத்தை வெற்றிகரமாக முடித்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு இசை மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது. அதற்காக நான் இசையமைப்பாளர் தேடுதல் வேட்டையில் இருக்கும்போது ஒரு 4 பேரை சந்தித்து பேசினேன். அதில் 3 பேரை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஆளோட கூட ட்ராவல் பண்ணி ஒரு 1 வீக் தான் ட்ராவல் பண்ணேன். 1 வீக்கில் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அது சரியாக வராதுன்ட்டு அப்புறம் தயாரிப்பாளர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, சார் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாங்க, நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னோடய மேலாளரை கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி வந்துட்டுன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த பூ களவாணி 2 படங்கள் அந்த மியூசிக்கெல்லாம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண படங்கள். ஸோ அதனால் சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுமா கேட்க முடியுமான்னு கேட்கும்போது அப்புறம் மேலாளர் பேசி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லும்போது சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி முதல்ல டேரக்டர் வர சொல்லுங்கள், நான் கேட்குறேன், கதை பிடிச்சிருந்தா நான் பண்ணுறேன், இல்லைன்னா எதுவும் என்னை நினச்சிக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லினா அப்புறம் நான் தயாரிப்பட்ட சொல்லி சரின்ட்டு எல்லாருமே போய் பார்த்துட்டு சந்தித்து பேசும்போது அப்போ என்ன அப்படின்னாங்க. அப்போ நான் இந்த மாதிரி லைன் தான் சொன்னேன்,
லைன் சொன்னோன்னா கேட்டுட்டு அப்படியே கிருன்னு இருந்தாங்க. இருந்துட்டு ஏதோ ஒரு மேட்ரு இருக்குது அப்படின்ற மாதிரி, ஓகே நான் அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணணும், எனக்கு ஏதோ ஒன்று தோணுது, கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னாங்க. அவங்க பண்ணுவோம்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு இன்னும் மிகப்பெரிய பலமாயிருச்சு. என்ன கேட்டிங்கன்னா, மியூசிக்கல் வந்து கொஞ்சம் எனக்கு கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இந்த நேரத்தில் சார் போன்ற ஒரு படம் பண்ணுன்னு ஒரு மியூசிக் டேரக்டர் கிடைக்கும்போது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மியூசிக்கல் சைடில் அந்த பக்கம் எதுவுமே போகல. எல்லாமே வந்து ஓகே சார் பண்ணிக்கிறோங்க அப்படின்ற அந்த இதில் வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து படப்பிடிப்பு முடிஞ்சு இன்றைக்கி வந்து ஆடியோ லான்ச்சு. ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா அபிசரணுன்னு ஒரு பையன், அப்புறம் வந்து அதிதின்னு ஒரு பொண்ணு, மலையாளத்து பொண்ணு, தமிழில் இன்ட்ரோ கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து இடையில் ஆர்டிஸ்ட்டுகள்லாம் இருக்காங்க. கதை பார்த்திங்கன்னா, பட்டம் படித்து முடிச்சுட்டு வெட்டியாக ஊரை சுற்றிக்கிட்டு ஒரு 5 பசங்களை பற்றிய ஸ்கிரிப்ட். களம் வந்து மதுரையில் வந்து படித்தவங்களே இல்லையா, அவங்களோட வாழ்க்கையில் ஏன் பதிவாக மாட்டேங்குது அப்படின்னு எண்ணிய நேரம் அது. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து பட்டம் முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்காமலும் வேலைக்கு போகாமலும் வெட்டியாக ஊரை சுற்றுற ஒரு இடம் இருக்குது. அது எல்லார் லைஃப்லேயுமே வந்து குறைஞ்சது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் விழும், எல்லாருமே படிச்சுன்னு அப்படியே வேலைக்கு போகிறதும் கிடையாது, படித்து முடிச்சுட்டு அடுத்து படிக்கிறதும் கிடையாது. எல்லாருக்கும் அது அமையாது, சிலருக்கு அமையும் சிலருக்கு அமையாது. எனக்கு தெரியும் இன்னும் வந்து எம்டியாக இருந்து அப்படியே கல்யாணம் முடிச்சு இன்னும் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்காங்கலாம் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல இருக்கக்கூடிய 5 பசங்களை பற்றிய ஸ்கிரிப்ட் தான் வந்து எடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ இருப்பார், ஹீரோவுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஹீரோயினை லவ் பண்ணுவார், அந்த லவ்வில் பிரச்சனை வரும். இந்த 4 பேரும் போய் அந்த பிரச்சனையை முன்னிறுத்தி கல்யாணம் பண்ணி சேர்த்து வைப்பாங்க. இப்படி தான் வந்து தொடர்ந்து சித்தரிக்கப்பட்டு இருக்கு. இதிலிருந்து கொஞ்சம் மாறுபடலாம், சொன்னதே நம்மளும் சொல்ல வேணாம், வேறு ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோ இருக்கார், ஹீரோ பின்னாடி 4 பேர் இருக்காங்க. அப்போ என்னோடய கதையில் வந்து 5 கதாபாத்திரங்கள், ஹீரோன்னு யாரையும் பிரித்து பார்க்கல, 5 கதாபாத்திரங்கள். 5 கதாபாத்திரங்களுக்கும் 5 அந்த பக்கம் பொண்ணுங்க, 5 பொண்ணுங்க, 5 பசங்க 5 பொண்ணுங்க, அந்த மாதிரி வந்துருச்சு. 5 பொண்ணுங்க 5 பசங்க போது 5 பேருக்கு லவ் இருக்குது, 5 லவ் இருக்குது. 5 லவ் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டதே இல்லை, ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது. இப்போ இவன் ஃபேமிலி இருக்குது, அங்கிட்ட அவன் ஃபேமிலி இருக்குது, இதுக்குள்ளே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. இப்படின்ற ஒரு பெரிய வட்டம் சேர்ந்துருச்சு. எல்லாமே நியூ பர்சஸ் தான் வச்சு பண்ணியிருக்கு. கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தது. கதை நல்லா பண்ணியிருக்கோம், படம் நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் குறித்து சொல்லியாங்க, எனக்கு வந்து ஆடியோ லான்ச்னால சாங்ஸ் குறித்து சொல்லியாங்க. பாடல்கள் வந்து இப்போ தரன் பேசும்போது தான் சார் பேசும்போது சொன்னாங்க, அந்த மாதிரி வந்து 4 பேர் கொடுத்துருந்தது, அதுக்கப்புறம் இந்த தரனுக்கு மட்டும் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ படம் நல்லா வந்திருக்கு. விழாவுக்கு வந்திருந்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம்.